Hi, my name is Ajit Kumar. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய MNC கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக செலக்ட் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல. அஜித் குமாரை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. 2017 மெக்கானிக்கல். ஸோ 2017 மெக்கானிக்கலுங்க. பிஏ இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவருங்க, ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பிங்க. அதாவது மெக்கானிக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமான்ற கேள்வி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் சில பேர் தான் வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துலாங்க அப்படின்னு தோணுங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருங்க நம்மளுடைய அஜித் குமாருங்க. அஜித் குமார் வந்து அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அந்த பொறுமை, அந்த நிதானம்ங்க. அமைதியாக வந்து இருப்பாருங்க. அந்த நிதானத்தில் வந்து ஒரு ஒரு அமைதியான கடலில் தான் ஒரு புயல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் பண்ண ரிசர்ச்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ப்ரோக்ராமிங்கில் அடிச்சிக்க முடியாதுங்க அஜித் குமார்லாம். என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுவாருன்றீங்க, மெக்கானிக்கல் தான் உண்மையாக படிச்சியான்னு கேட்குற அளவு அவ்வளோ ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ இது எல்லாமே அவருடைய தன்னம்பிக்கையும் ஹார்ட் ஒர்க்கு தான் காரணங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிச்சதை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தம்பி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்ரஹாம் லிங்கனோட ஒரு கோர்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க. நான் மெதுவாக செல்பவன் தான், ஆனால் என்றுமே பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் ஜெயிச்சே தருவேன்னு நின்ன இன்னைக்கு ஜெயிச்சிருக்க தம்பி, வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், நம்மக்கிட்ட இப்போ வந்து அஜித் குமார் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ASP.NET டெவலப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிருக்காரு. ஓகே, ஸோ ஓகே அஜித், நீங்கள் ASP.NET டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்குது ASP.NET டெவலப் பண்ணது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அன்னவுன் நைட்டு ஃபுல்லாக இருக்குது. காலைல போனால் நைட்டு 4 மணி 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நான் என்ன ஃபீல்டு ஏதோ மாறலான்னு சூஸ் பண்ணியிருந்தேன். ஓ, மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ .NET டெவலப்பராக வந்து மாறியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் டெவலப்பராக ப்ளேஸ் ஆனது உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? சார், நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்கட் சார் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது தம்பி. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், பட் வந்து ஐடிக்குள்ளே வர முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு கேள்விப்படுறேன். சில பேர் வந்து டஃப்பாக இருக்கும், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க லேக் ஆகி அப்படின்னு நிற்பாங்க அந்த ஸ்டேஜில். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பார்த்தீங்கன்னா நானே 2017 வந்து கோடிங்காக டஃப்னு சொன்னதுனால தான் நான் வந்து ஃபினான்ஸ் செக்டரே போனேன். மெக்கானிக்கல் கூட வேணால் ஃபினான்ஸ் செக்டர் போனேன். அதுக்கப்புறம் அந்த அறிவு ஃபஸ்ட்டே இருந்திருந்தால் இப்போ நான் ஃபஸ்ட்டே டெவலப் ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்துட்டு சரி என்ன தான் இருக்குது ஐடியில் போய் பார்த்துடலாம் தைரியமாக தான் போனேன். அப்புறம் வெங்கட் சார் வந்து சொன்னார் பண்ணுப்பா பார்த்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்தேன். ஃபஸ்ட்டு டஃப்பாக தான் இருந்துச்சு, போக போக நாமே கற்றுட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து நான் செலக்ட் ஆகியிருந்தேன், கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகியிருந்தேன். ஆனால் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் ஒர்க்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே க்ரோத் ஒன்றுமே பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் சாரோட அறிமுகம் கிடச்சிது. ஒருத்தர் வந்து படிச்சுட்டு ப்ளேஸ் ஆகிருந்தாங்க, அதனால் வெங்கட் சார் அறிமுகம் கிடச்சிது. அப்போ தான் நான் வந்து வெங்கட் சாருக்கு சரி கூப்பிட்டு தான் பார்க்கலாம். ஆனால் ஐடியில் வந்து எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை, கோடிங் வருமா வராதா என்னன்னு தெரியாமல் இருந்தது. சரி நம்ம தான் கூப்பிட்டு பார்ப்போம், இவ்வளோ பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டு பார்த்துருந்தேன். அப்போ சார் சொன்னார் வாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை எடுங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கோடிங்கே வராதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு 2017
கோடிங் வரான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டில் நான் மாறினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரிஞ்சது இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நைட்டு வேலை, காலையில் ஃபுல்லாக வேலையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரை வந்து மீட் பண்ண மாதிரி தான் சொன்னாங்க, இந்த கோடிங்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் வந்து புரிஞ்சு படித்தா மட்டும் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிட்டு போட்டால் போதும். How is that then, Kod?